வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னா மட்டன் பிரியாணி குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு, 2 ஸ்டார், ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆனியன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 7 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 to 6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டன்ற போது நம்ம மசாலா கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கட்டு அளவுக்கு, கொத்தமல்லியே சேம் ஒரு 1/2 கட்டு அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லேயே வச்சிடலாம். ரெட் சில்லி ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஒரு பவுல் சைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இந்த 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி 2 தண்ணி வாஷ் பண்ணியாச்சு. அரிசி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஒரு 5 minutes ஆகட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 minutes ஆச்சு. இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் மட்டன் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மட்டன் வேகத்துக்கு மட்டும் நம்ம நல்லா டைம் கொடுக்கணும். மட்டன் வெந்துச்சான்னு செக் பண்ணிடலாம். மட்டன் ஒரு 90% வெந்துடுச்சு. ஓகே, நம்ம சாப்பாடுக்கு வச்சோம் இல்லையா, அந்த அரிசி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அந்த ரைஸில் இருக்க தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரைஸில் ஒரு 1/2 salt ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. ஸோ இதை சிம்மில் வச்சிடலாம். ரைஸ் ஒரு 1/2 boil ஆகட்டும்.
பார்த்திங்கன்னா கொதிச்சிடுச்சு. ஒரு 20% தான் பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ரைஸை வந்து தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டோம். எடுத்து நம்ம இந்த மட்டனோட ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஒரு 50% பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தம் கொடுத்துடலாம். கீழே ஒரு தவா வச்சுருக்கேன். மேலே அந்த சத்தலை எடுத்து வச்சாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேம், ஃபுல் சிம் இல்லாமல் ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். மேலே ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி வடித்தோம் இல்லையா, அந்த சுடு தண்ணியே இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியை தம்க்கு கொடுத்தாச்சு. அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. அது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம டேஸ்டி மட்டன் பிரியாணி ரெடி. ஓகே, வெங்காய பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரைத்தா ரெடி.